எப்படியோ ஒரு வகையில் முத்து அருண் சீதா கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாரு. ஆனால் மீனாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவங்க அம்மா ஃபோன் பண்ணனியே உண்மையா நிஜமாலும் தானம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம், இப்போ தான் வந்து மாப்பிள்ளை சொல்லிவிட்டு சீதாவுக்கு பட்டுப்படவை கூட எடுத்து கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. நாளைக்கு அருண் வீட்டிலேருந்து எல்லாத்தையும் வர சொல்லியிருக்காரு, நீங்களும் வந்துரு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, அம்மா என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக அதை பேசி முடிக்கிறான். அருண் முத்து உள்ளே வந்தோடனே முத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகணுன்னு அழுகிறா. எதுக்கு அழுகிற? சந்தோஷமாக தானே இருக்கணும், எதுக்கு எப்படி அழுகிற? இல்லை, இவ்வளோ தூரம் நாங்கள் எத்தனை பேர் கெஞ்சியும் நீங்கள் சம்மதிக்கலை, எப்படி தான் இவ்வளோ சம்மதம் சொன்னீங்கன்னு தெரியல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா அழுகிறா. நீ அழுகாத மீனா, சந்தோஷப்பட வேண்டிய இடத்துல சந்தோஷப்படு. எனக்கு சவாரி பொண்ணல அந்த இடத்துல தான் எனக்கு ஞான உதயம் வந்துச்சு. அங்கே அந்த பொண்ணு பாய்சன் குடிச்சதெல்லாம் அந்த பொண்ணு தான். அவங்க வந்து லவ் பண்ணவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. சரி, எல்லாருமே திருந்தி வாழ்கிறப்ப நம்ம ஏன் நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம இருக்கக்கூடாது, அடுத்தவங்க சந்தோஷத்தை தான் நம்ம சந்தோஷம்னு வாழணும்னு சொல்லி முடிவு பண்ணி இதுக்கு அம்மாட்ட போய் சம்மதம் சொல்லிட்டு வந்துட்டேன். நீ சந்தோஷமாக இரு, நாளைக்கு எல்லாமே போய் நிச்சயதார்த்தத்தை முடிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல, சரிங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறேன். அண்ணாமலை எல்லாருமே பரவாயில்ல, நீ ரொம்பவே திருந்திட்ட, நாங்கள் கடைசி வரைக்கும் சீதா இப்படியே இருந்துருவாளோன்னு பயப்பட்டோம், ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு எல்லாமே நன்றி சொன்னானியா. முத்து இருந்துட்டு, ஏன்ப்பா நீங்களாம் கூடப்பா எனக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை பரவாயில்ல, இவ்வளோ அம்மாதான் சொல்கிறதுக்கு மனசு வேணுமே அப்படின்னு சொல்லின்னு சொல்கிறாங்க. விஜயா இருந்துக்கிட்டு, ஆமாம் நீ சம்மதம் சொல்லி நான் இழுத்துட்டு ஓடினாலும் ஓடிடுவா அப்படின்னு சொல்ல, அண்ணாமலை இருந்துட்டு அந்த காரியத்தை மட்டும் என்றைக்குமே மீனாவோட குடும்பத்தை சேர்ந்தவங்களே செய்ய மாட்டாங்க, அவங்களாம் நல்லவங்க, அவன் எப்போவுமே மாமனோட சம்மதம் இருந்தால் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு போய் மாப்பிள்ளை வீட்லேயே சொல்லிட்டு வந்திருக்கிறான், அவங்களாம் நல்லவங்க, நீ தான் உன் பையனாட்டம் ஓடி போவான்னு நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து விஜயாவை பார்த்து கேட்க, என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் உன் பையனால் அப்படி திருட்டுக்கடம் கல்யாணம் பண்ணானல அவங்களாம் அந்த குடும்பத்துலேருந்து வந்தவங்க யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னானே. மீனாவோட மனசாட்சி ரொம்பவே கவலைப்படுது. நம்ம வந்து இப்படி தெரியுதான், இவங்களாம் இத்தனை பேர் நல்லவங்களாக இருக்கிறப்ப நாம் போய் தெரியாதனமாக ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணது தப்பு, அது தெரிய வந்தால் அவங்க மனசெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படும், நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்குறாங்க, நம்ம நம்பிக்கைக்காக கெடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி மீனா ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. அதை அண்ணாமலை பார்த்துட்டு, ஏம்மா முகம் வாடி போச்சு, சந்தோஷப்பட வேண்டியதானே அப்படின்னு. இல்லைங்க மாமா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அப்பா இருந்திருந்தா கூட இந்த இடத்துக்கு அதை செய்ய மாட்டார், மாமா இந்த இடத்துக்கு செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம்தான் இருக்குது, இல்லை முகத்தில் சந்தோஷம் இல்லை அப்படின்ட்டு, இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த பேச்சை மறைச்சிட்றான். ஆனால் இந்த விஷயம் என்றைக்கு இருந்தாலும் முத்துக்கு தெரிய வந்தால் முத்து என்ன மீனாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவாரா என்னன்னு தெரியல. அருணோட அம்மாவும் அருணுமே சீதாவை பொண்ணு பார்க்க வர்றாங்க. வந்தோடனே அருண் கண்டிஷன் போடுறான், நாளைக்கு யாருமே கல்யாணத்தில் குடிச்சிட்டு வரக்கூடாது, ஏன்னா என்னோடய ஆஃபீஸரெல்லாம் பெரிய ஆஃபீஸரெல்லாம் வருவாங்க, அதனால யாரும் குடிச்சிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி முத்தை பார்த்து கேட்க முத்து இருந்துக்கிட்டு, ஆமாம் எங்கே போய் கொண்டு போய் பத்திரிக்கை கொடுத்தாலும் நீங்கள் ட்ரிங்க்ஸ் அடிக்காமல் வாங்கினா நம்ம சொல்ல முடியும், கல்யாணத்துக்கு வாங்கினதாலும் சொல்ல முடியும், லாஜிக்கலாக எதாக இருந்தாலும் பேசணும், நடைமுறையை பற்றி பேசுங்க சொல்லுங்கள், தேவையில்லாமல் பேச வேணாம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி முத்து சொல்ல, அதுக்கு அருணோட அம்மா இருந்துட்டு, இல்லை அவன் வந்து என்றைக்குமே நேர்மையாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்மா உங்கள் பையனோட நேர்மையை நான் பார்த்துட்டு தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். யார் ஏமாத்துறாங்களோ அவங்கள பிடிக்காமல் நேர்மையாக இருக்கிறவங்கள பிடிக்கிறவர் தானே உங்கள் பையன் அப்படின்னு சொன்னோன்னே, டே முத்து கம்முன்னு பேசாமல் அமைதியாக இரு, எதுக்கடா வந்த பக்கமும் மறுபடியும் திரும்ப வம்பு சண்டை இழுத்துட்ருக்குற அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்ல, அப்பா நீங்களே பாருங்கப்பா, நான் ஏதாச்சும் சொன்னேன்னா அவங்க தானே சொல்கிறாங்க, ட்ரிங்க்ஸ் அடிக்காமல் வேணால் பார்த்துக்கலாம் முடியும், அடிக்காமல் வர வேணான்னு யாராச்சும் அப்படி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்ல, ஆமாம் நீ சொல்கிறது உண்மை தான், கொஞ்சம் ஆனால் அமைதியாக இரு, சீதா கல்யாணம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் நீ பொறுமையாக இரு, சீதா கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்கணும் அப்படின்ட்டு அண்ணாமலை சொல்லிவிட்டு, என்னென்ன தேவையோ அதெல்லாம் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு நல்லா லிஸ்ட்டு போடுறாங்க. அவங்க ஒன்றுமே வேண்டாம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு மாப்பிள்ளை வீடு சொல்ல, இல்லை நாங்கள் பொண்ணுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் செய்கிறோம், நீங்கள் வந்து வந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு. ஏன்னா சந்தோஷமாக நிச்சயதார்த்தமே முடியுது. சீதா இருந்துக்கிட்டு முத்துக்காலில் விழுந்துக்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கினது இல்லாமல், நீங்கள் எங்கள் அப்பா மாதிரி என்னைய இவ்வளோ சீக்கிரமாக சம்மதிப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை, ரொம்ப சந்தோஷம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகாத சீதா, சந்தோஷமாக இரு, இத்தனை நாளாக நானும் கொஞ்சம் சுயநலமாகவே யோசிச்சிட்டேன், இப்போ தான் எனக்கும் கொஞ்சம் அறிவு வந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்கள் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைப்பேன், என் பிள்ளை மாதிரி நினச்சி உனக்கு பண்ணி வைப்பேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருந்துக்கிட்டு சீதா கிட்ட அட்வைஸ் பண்ணுறான். சீதா வந்துட்டு அண்ணாமலை காலில் விழுந்து எல்லாரும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறா. சீதாவோட அம்மா இருந்துட்டு, அண்ணா நீங்கள் இருந்து நல்லபடியாக நிச்சயம் நடத்தி வச்சிங்க, அதே மாதிரி கல்யாணத்தையும் நல்ல விதமாக நடத்தி வைப்பீங்கன்னு நான் நம்புகிறேன், நீங்களும் மாப்பிள்ளையும் இருந்து தான் இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சீதாவோட அம்மா வந்து அண்ணாமலை கிட்ட கேட்குறேன், நம்ம வீட்டு கல்யாணம் நம்ம எல்லாருமே ஜாமுன்னு நடத்தி வைப்போம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் இப்போ நிச்சயதார்த்தம் நடந்ததை பற்றி எல்லாம் சொல்லிகிட்ருக்க, ரவியும் நான் சாப்பாட்டு கேட்ரிங்க நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரவி சொல்ல,
சுருதி வந்துட்டு நான் 3 பவுன் சவரன் வந்து நகை போடுறேன்னு சொல்கிறான். எல்லோரும் ஆளுக்காளு நான் அது இது செஞ்சு சீதாவோட கல்யாணத்தை நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி நடத்தி வைக்கணும், அது நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்ல எல்லாருமே சரின்னு ஒத்துக்கிறாங்க. ஆனால் விஜயா மட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறா. சரி எப்பவுமே விஜய் அப்படி தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கொடுக்குற அமௌண்ட்டை கூட கொடுக்க விடாமல் விஜயா திட்டிகிட்டு இருப்பான். நான் என் சம்பளம் பணம், நான் என் சம்பாதியம் நான் கொடுத்து தான் அவன், நீ ஒன்றும் கேட்கக்கூடாதுன்னு சொன்னாலும் மெயினாக இருந்துட்டு நீங்கள் யாரும் எதுவும் செய்ய வேண்டாம், நாங்கள் எல்லாமே சேர்த்து வச்சுருக்குறோம், அதை வச்சு நாங்கள் இந்த கல்யாணத்தை நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்ல, இல்லை நீ எப்போனா எங்களை வீட்டு மனுஷியாக பார்க்குறியா மீனா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்க, இல்லை மாமா வேண்டான்னு தான் சொல்கிறேன் அப்படின்னா, இல்லை எல்லாருமே ஒட்டுமொத்தமாக சேர்த்து இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்களாம் யாருமே என் பேச்சை கேட்க மாட்டீங்கன்னு விஜயா கோவிச்சுக்கிறான். அண்ணாமலை இருந்துக்கிட்டு, ஏண்டா மனோஜ் நீ என்னடா பண்ணுற அப்படின்னு, நான் ஸ்டோர் ரூமுக்கு கிளம்புறப்பா அப்படின்னா, இல்லைடா நான் இப்போ நீ கிளம்புறத பற்றி சொல்ல கிடையாது, சீதாவோட கல்யாணத்தில் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னா, அவனா போய் வீட்டில் கல்யாணத்து சாப்பாட்டில் நல்லா மூக்கு சாப்பிட்டுட்டு வருவோம் 3 நேரத்துக்கு, அவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி முத்து பேச, கம்முன்னு இரு, நாங்கள் அவங்ககிட்ட கேள்வி கேட்குறேன், நீ எதுவும் பேசாமல் இருன்னு சொல்லி அண்ணாமலை அடக்க, நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நீ உன் கடையில் இருந்துட்டு வாஷிங் மிஷினும் ஃப்ரிட்ஜு கிரைண்டர் இதெல்லாம் நீ கொடுக்கணும், அப்பா இதே வந்து 10,000 ரூபாய்க்கு மேலே வந்துடும், நான் என்னப்பா பண்ணிட்டோம்னு என்ன அதில் என் கணக்கில் எடுத்து நீ தேவையில்லாமல் பேசக்கூடாது, நீ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே ரோகிணி இருந்துக்கிட்டு அவங்க யாரும் எதுவுமே கேட்காத முன்னாடியே ரோகிணி இருந்துக்கிட்டு, நான் மேக்கப் பண்ணுறது நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே மீனா இருந்துட்டு, இல்லை ரோகிணியை மேக்கப் பண்ணுறது வந்து அவளுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, சரி பார்லரமாக தான் செய்கிறங்கிறதெல்லாம் நீ ஏன் மீனா சொல்கிற வேண்டான்னு, பார்லரமாக நீ அந்த மேக்கப் பண்ணுறது நீங்கள் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல, சரின்ட்டு அந்த பேச்சு அதோட முடிச்சிடுறாங்க. சுருதி வந்துட்டு கிச்சனில் இருக்கிறப்ப ரோகிணி போய் கேட்குறான், நான் ஒரு 2 லட்ச ரூபா பணம் கேட்டதுக்கு இல்லைன்னு சொன்னீங்களே, இப்போ மீனாவோட தங்கச்சிக்கு சீதாவுக்கு 2-3 சவரன் நகை போடுறேன்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் நல்லா இருக்கா, நான் கேட்டப்போ ஏன் தரமானிட்டீங்க, இதை இப்போவே நீங்கள் பார்வைச்சாரம் பார்க்குறீங்க அப்படின்னு, நான் வந்து அப்படியெல்லாம் இல்லை, அவங்க வந்து கஷ்டம்னு சொல்லி கேட்குறாங்க, நீங்கள் வந்து தேவையில்லாமல் வீண் செலவுக்கு கொண்டு போய் கட்டுறீங்க, அதனால தான் நான் இல்லைன்னு சொல்லணும் ஒழிய, கஷ்டப்பட்டு கஷ்டத்தோடு இருக்கிறப்ப நான் கேட்டால் நான் என்றைக்குமே இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுருதியை அட்வைஸ் பண்ணுறான். இல்லை நீங்களாம் மீனாவுக்குனா வேணுங்கிற செய்கிறீங்க, எனக்கு செய்ய மாட்டேங்கிறீங்க. ரோகிணி கோவிச்சிக்கிட்டு சுருதி மேலே கோவிச்சிட்டு கிளம்பிடுறான். அவளுக்கு ரோகிணிக்கு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா அவன் முன்னாள் காதலன் வந்து ஃபோன் பண்ணுறான், எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்கிறான். என்னடா இப்போ தான்டா பணம் கொடுத்தேன், நானே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், நீ கவனி பேசாமல் இருக்கிறியா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நீ கஷ்டத்தில் இருக்க, நீ தான் மலேசியா மருமகளாச்சு, உங்கள்கிட்ட பணம் இல்லாமலே இருக்குமா, நீ தான் பணக்காரியாச்சுன்னு சொல்லி நக்கலாக பதில் பேச, நீ முதல்ல ஃபோனை வைக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, இத்தனை நாளாக உன் புருஷன்கிட்ட தான் சொல்கிறேன்னு சொன்னேன், இனிமேலும் முத்துக்கிட்ட சொல்ல போகிறேன், நீ எனக்கு பணம் தரலைன்னா 10 லட்ச ரூபா பணம் கொடு, இல்லைன்னா முத்துக்கிட்ட சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுறாடே, நீ கம்முன்னு பேசாமல் இரு, நானே பண கஷ்டத்தில் இருக்கிறேன், ரொம்ப என்னை கொடுமைப்படுத்தாதீங்கடா அப்படின்னு சொல்கிறான். இல்லை நான் அப்படி தான் பண்ணுவேன், நீ சொல்லலைன்னா என்கிட்ட முத்து நம்பர் இருக்குது, நான் ஃபோன் பண்ணி உடனே சொல்லிடுவேன்னு சொல்லி வந்து மிரட்டுறான். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறா ரோகிணி. இதுக்கடையில் சிட்டிக்கு வந்து தெரியுது சத்யாவோட தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்குதுன்னு. என்னடா நம்மக்கிட்ட பணம் கேட்க வருவான்னு பார்த்தா, இவன் பணம் இல்லாமல் கல்யாணம் நடத்துகிறானா, எப்படி நடத்த போகிறான்னு நானும் பார்த்தரேன்னு சொல்லிட்டு சிட்டி அவங்ககிட்ட சொல்கிறா. சரி அப்படியே பணம் கேட்க வந்தாலும் நம்மக்கிட்ட இழுத்துக்கலான்னு பார்த்தா, இவன் இப்படியெல்லாம் பிளான் பண்ணுறானா, அந்த முத்து தான் நமக்கு இடைஞ்சலாக இருக்கிறான், அவனை ஏதோ ஒன்று பண்ணியே ஆகணுமே, அந்த குடும்பத்தை ரொம்பவே காப்பாற்றிட்டு வர்றான், நம்மக்கிட்ட சத்யா இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா இருந்தோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறான். இந்த கல்யாணத்தில் சிட்டி ஏதாவது ஒரு குழப்பம் பண்ணுவான்ட்டு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.